பிசாசு பாதாளம் என்று ஒன்று இருக்கிறது ஒரு பொழுதும் சொல்ல போவதில்லை என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேணும். இப்போ ஆகுதல் பாதாளம் என்று இருக்கென்று சொல்லி யாருக்கு ஆகுதல் பிசாசானவன் சொன்னதை நாங்கள் எந்த இடத்திலும் காண முடியாது. ஆனபடியால் பிசாசானவன் பாதாளம் என்று ஒன்று இருக்கின்றதை அவன் சொல்ல போவது இல்லை. தன்னால் இயன்ற சகல வழிகளினாலும் சாத்தான் நரகம் ஒன்று இருப்பதை மறைப்பான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதற்காக களங்கப்பட்ட கிறிஸ்தவ போதகர்மார்களையும் கரப்டட் ப்ரீச்சர்ஸ் வேற்று மத தலைவர்களையும் சர்வசாதாரணமாக சாத்தான் உபயோகிக்கிறான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனால் சபைகள் வழியே அநேகமான போதர்கள் அப்படி ஒன்றும் கிடையாது. நாங்கள் எல்லாரும் பரலோகத்துக்கு போகிறோம் என்ற சிந்தனையோடு தான் அநேகமான போதகர்கள் இருக்கிறார்கள். அப்போ கரப்டட் ப்ரீச்சர்ஸ் என்றால் உண்மைக்கு மாறான தகவல்களை கொடுக்கிற மனுஷர்கள் கரப்டட் ப்ரீச்சர்ஸ் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மற்றும் வேற்று மத தலைவர்களும் சாத்தான் இவர்களை சர்வசாதாரணமாக பாவித்து நரகம் என்று ஒரு இடம் இல்லை, பாதாளம் என்று ஒரு இடம் இல்லை என்பதை தெளிவாக அவன் சொல்லிக்கொண்டு தீர்கிறான். தற்செயலாக பாதாளம் என்று ஒன்று இருக்கிறது என்பதை ஒருவன் அறிந்தால் சாத்தான் இன்னொரு பொய்யோடு வருகிறான். அதன் அந்த பொய், ஆம் பாதாளம் என்று ஒன்று இருக்கிறது, பாதாளம் என்று ஒன்று இருக்கிறது உண்மைதான். ஆனால் நற்கிரியைகளை செய்வதன் மூலம் அதிலிருந்து நாம் தப்பித்து கொள்ளலாம் என்று சாத்தான் சர்வசாதாரணமாக சபைகளில் போதிக்கிறத நான் கண்டிருக்கிறேன். எந்த சாத்தானுடைய எந்த பேச்சையும் ஒரு பொழுதும் நம்பாதிருப்போமாக. வேதத்தில் இல்லாத எதுவும் சாத்தானிடத்தில் இருந்தே வருகிறது என்ற உண்மையை நாம் அறிந்து கொண்டு சாத்தானுடைய பேச்சுகளுக்கு நாம் ஒரு காலமும் செவி கொடுக்கக்கூடாது. சாத்தானுடைய எந்த பேச்சையும் நாம் நம்பாதிருப்போமாக.